Kemomaki's hairstyle. Ding ding. சரி நான் இப்போ கிளம்புறேன். வேணும்னா உன் வீடு வரைக்கும் வந்து விடட்டுமா யுமிகோ? இல்ல நானே போய்க்கிறேன். உண்மையை சொல்லணும்னா என்னோட ஹேர் சரி பண்றதுக்கு பார்லருக்கு போகணும். நீங்க ரெண்டு பேரும் பார்லருக்கு போக மாட்டீங்களா? ஆமாமா, என்னோட முடி ஸ்டைலையே நான் மாத்தணும். ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கட் பண்ணணும். சரி அப்போ நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. நான் நேரா பார்லருக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன். பார்க்கலாம். நீ முடி வெட்டுற கடைக்கா போய் ஸ்டைல் பண்ண போற? இரு, இங்கே நான் உனக்கு பண்ணி விடுறேன். காட்டு, காட்டு, தொப்பியை காட்டு, பண்ணிரலாம். வேண்டாம், என் முடி கெட்டு போயிடும். ப்ளீஸ் என்ன விட்டுடு. சீக்கிரம் என்கிட்ட பயந்துட்டு அப்படி இருக்கும்போது யுமிகோக்கு முன்னாடி ஏன் சீன் போடுற? இந்த மாதிரி என்ன தொந்தரவு பண்றத நிறுத்த கெமமாக்கி. நீ என்ன பண்ணாலும் அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன். தப்பு கணக்கு போடாத. நீ வாழ்நாள் பூரா மறக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு வேலையை பண்ண போறேன். பாத்துக்கிட்டே இரு. ஓகே, பாய் பாய் கெமமாக்கி. போ போ, நீ சொல்றதுக்கு மட்டும் தான் லாக்கி, செயல்ல நான் தான் வீரன். அம்மா இன்னைக்கு எனக்கு ஹேர் கட் பண்ணணும். ஆனா உனக்கு ஹேர் கட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே பண்ணோம். அப்படி ஒன்னும் ஹேர் அதிகமா வளரலையே. சரி இந்தா எடுத்துட்டு போ. இங்க பாரு கெனிச்சி, உனக்கு நாங்க முடி வெட்டி விடுறோம். என்ன இப்படி கிண்டல் பண்ணாதீங்க. என் கால் ஹைட் கூட இல்ல, இதுல என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கு. என்ன கொடுமை இது. சிஷுமாரு, அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. ஒரு வரியா இல்லையா? இதோ வந்துட்டேன். அளவுக்கு அதிகமா கோவப்பட்டா உன் உடம்புக்கு நல்லது இல்ல கெனிச்சி. உன் மனசை எப்பவுமே அமைதியா வச்சுக்க ட்ரை பண்ணு. இதாப்பா எப்பவும் நான் ஹேர் கட் பண்ற சலூன். பரவாயில்லையே, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. தேங்க்யூ. நன்றி சார். வாங்க பசங்களா, முடி வெட்டணுமா? யார மாதிரி? ரஜினி மாதிரியா இல்ல கமலஹாசன் மாதிரியா? எல்லா மாதிரி வெட்டுவேன். நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஒரு 10 நிமிஷம் இருங்க, ஒரு டீ குடிச்சிட்டு வந்து முடி வெட்டி விடுறேன். இதோ வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. உள்ள கூட ரொம்ப அழகா இருக்கே. கெமமாக்கி வர என்ன கடையில யாருமே காணுமே? அட, இங்க முடி வெட்டுறதுக்கு யாராவது இருக்கீங்களா இல்லையா? அங்கிள், நீங்க எங்க போயிட்டீங்க? நான் இங்கதான் இருக்கேன். சொல்லுங்க, என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும்? அது பேர்லாம் எனக்கு தெரியாது அங்கிள். ஆனா நீங்க மேல கொஞ்சோண்டு கட் பண்ணுங்க, ரொம்ப கட் பண்ண வேணாம், இல்லைன்னா எனக்கு அசிங்கமா இருக்கும் இல்லையா? ஓ, அப்படி கட் பண்ணணுமா? ஆமா ஆமா, ஆனா பார்த்து கட் பண்ணுங்க அங்கிள். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன், ஹேர் ஸ்டைல பக்காவா பண்றேன்னு. என்னது, அவனுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணுமா? ஆமா ஆமா, அவன் என்கிட்டயே ஓவரா பேசுறான். இந்த கெமமாக்கி யாருன்னு அவன் கிட்ட காட்டணும். என்னோட ஹேர் ஸ்டைல பார்த்து அவன் பைத்தியமா அலைஞ்சு ரோட்ல ஓடணும். இப்ப நான் உன் முடிய கட் பண்ற பாரு. மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போற பாருங்க. என்ன பண்றீங்க? கழுத்து வலிக்குது. ரொம்ப ஆடாதீங்க, கொஞ்சம் லூஸ் பண்ணுங்களேன். நல்ல ஹேர் ஸ்டைல் வேணும்னா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ உன் தலைய பொட்டி போட்டு டிங்கரிங் பண்றேன். இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்பெல்லாம் இத வச்சுதான் கட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் இப்படி பார்த்ததே இல்ல. இன்னைக்கு பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையா அங்கிள்? ஒன்னும் இல்ல, நல்லதான் இருக்கு. ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் எல்லாரும் என்ன மொட்டைன்னுவாங்க. சரி பாக்குறேன். இந்த மாதிரி யாராவது முடி வெட்டுவாங்களா? எனக்கு வலிக்குது அங்கிள், பாத்து. ஆனா இப்ப இதான் லேட்டஸ்ட். ஒரு ஸ்டைலும் இல்ல. உனக்கு நம்பிக்கை இல்லனா வெளிய வேற எங்கயாவது கட் பண்ணிக்கோ. இல்ல இல்ல, நீங்களே வெட்டுங்க. இப்ப நான் முன்னாடி கட் பண்றேன். டிங் டிங். உனக்கு முன்னாடி கொஞ்சமா தான் கட் பண்ணணும்ல? சரியா சொன்னீங்க அங்கிள். என்னாச்சு, நிறைய முடி வெட்டிட்டீங்களா? சரியா தானே இருக்கு. இல்ல இல்ல, டிங் 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 டிங். நீயே பாத்துக்கோ. கொஞ்சம் தள்ளினீங்கன்னா தான் என்னால பார்க்க முடியும். இப்ப நான் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். டிங் டிங் டிங். அட, பார்க்க விடுங்க அங்கிள். பாரு நான் எவ்வளவு அழகா கட் பண்ணிருக்கேன்னு. நல்லா தான் வெட்டி இருக்கீங்க. உண்மையான முகத்தை பார்த்தான்னா அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவான். கெனிச்சி, என்ன காரியம் பண்ற? கெனிச்சி, நீ பண்றது ரொம்ப அநியாயம். சரி இப்ப என்ன பண்றது? பேசாம மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டுரு. முடிஞ்சது, உனக்கு ஹேர் கட் பண்ணி. சூப்பரா பண்ணிருக்கீங்க.
பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கேன். உனக்கு பிடிச்சதில்ல அதுவே எனக்கு போதும். அடுத்த மாசம் கூட நான் உங்ககிட்ட வந்து தான் வெட்டிப்பேன், வேற யாருக்கிட்டயும் வெட்ட மாட்டேன். நீங்க நல்லா வெட்டுறீங்க. ஓகே, ஆனா இப்ப இதுக்கான பணத்தை நீ எனக்கு தர தேவையில்லை. எதுக்கு? ஏதாவது நல்ல விஷயம் அங்கிள்? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு ஃப்ரீ அங்கிள்? மனசு ஏத்துக்கல அதான்ப்பா. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள். பை பாய். அடுத்த மாசமும் நான் உங்ககிட்ட தான் ஹேர் கட் பண்ண வருவேன் அங்கிள். அப்பா ஒரு வழியா தப்பிச்சோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ கெனிச்சி. குளிக்க கூடாதுன்னு பார்த்தா மழை வருது. கெமுமாக்கி கிட்ட ஜாக்கிரதை என்ன. கவலைப்படாத. கெமுமாக்கிக்கு நான் தான் ஹேர் கட் பண்ணி விட்டேன்னு தெரிஞ்சா என்ன செய்வானோ தெரியல, பயமா இருக்கு. உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கெனிச்சி நீயா? என்னோட ஹேர் ஸ்டைல் பாத்தியா எப்படி இருக்குன்னு? பாக்குறதுக்கு அப்படியே நான் ஹீரோ மாதிரி இருக்கனா? சொல்லு. ஆமா கெனிச்சி, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. அட இங்க எல்லாம் தலைகீழா மாறிடுச்சே. டிங் டிங்.